வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன டெக்னிக் தான் பார்க்க போறோம். அதாவது டூ கால்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் ஆபீஸ் 2024 அதுக்கப்புறம் இருக்கதான் 365 அது மாதிரி விஷயம்லாம் இருக்கும். அதாவது 2021 அப்புறம் வர எல்லா விஷயம்லயும் இருக்கும். நம்ம ரேப் கால்ஸ், ரேப் ரோஸ், அது மாதிரி டூ ரோஸ் டூ கால்ஸ் பத்தி, அதாவது ரேப் கால்ஸ் ரேப் ரோஸ் நம்ம ஒன்னு அதாவது 1A ரெடி பண்ணும் போது முன்ன ஒரு முறை சொல்லியிருப்பேன். இப்ப டூ கால்ஸ் பத்தி ஈஸியா ஒரு இதுக்காக பார்க்கலாம். இப்ப இதுதான் சும்மா ஒரு சாம்பிள் நம்ம கிட்ட இருக்கிற ஓஏபி ரிஜிஸ்டருடைய டீட்டெயில். அதாவது நீங்க டூப்ளெக்ஸ் செக்ஷன்ல கேட்டீங்கன்னா இது மாதிரி தருவாங்க. ஆக்சுவலா இது வேற ஒரு ரிப்போர்ட்ல இருந்து எடுத்தது, அதனால முக்கியமான சில டீட்டெயில்லாம் இதுல இல்ல. அதாவது ஆதார் நம்பரு, பேங்க் அக்கௌண்ட், பேங்க் எந்த அக்கௌண்ட், பிரான்ச் எந்த பேங்க் எந்த பிரான்ச் அப்படின்றது இதெல்லாம். இப்போ உங்களுக்கு நீங்க ஃபுல் ரிப்போர்ட் உங்க டூப்ளெக்ஸ் செக்ஷன்ல இருந்து எடுத்து கொடுக்க சொன்னீங்கன்னா, அதாவது அந்த இதுல இருந்து எல்லா டீட்டெயிலும் வந்துடும். இப்ப நான் ஒரு மாடல் சொல்றேன், அது உங்களுக்கு இப்ப எப்படின்றத நீங்களே இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலா உங்களுக்கு தேவையான காலம் அது எது எது வேணுமோ அதை வச்சுங்க. நீங்க அது வர்றதுல ஆதார் அதுல இருக்குது வேணும்னா அது கூட வச்சுக்கலாம். எங்க வேணுமோ அதை மாத்தி நீங்க வச்சுங்க. கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி இங்க ஜென்ரல், ஜெண்டரு, அது மாதிரி கம்யூனிட்டி எது வேணுமோ எது எது தேவையோ அதெல்லாம் வச்சுங்க. ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் தான். இங்க நீங்க ஈக்குவல் டு டூ கால் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை கொடுத்தீங்கன்னா இப்படி வருது இல்லைங்களா? அதை நீங்க டேப் எடுத்தீங்கன்னா அது வந்துடும். அப்புறம் அது அரே என்னான்னு கேக்குது இல்லையா? அதுக்கு நீங்க செலக்ட் பண்ணிட்டு என்டர் அடிச்சீங்கன்னா போதும், இது மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இதை நீங்க அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணீங்க. ஓகே, இப்ப இதுக்கு நம்ம அந்தந்த ஹெடர், அதாவது அது என்னன்றது தெரியணும் நமக்கு. அதனால என்ன பண்ணுங்க, அதே எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி குத்தீங்கன்னா அது எல்லாம் அது மாதிரி வந்துடும். ஓகேங்களா? திருப்பி இதுல டி கால் கொடுத்து டேப் கொடுத்து அதை செலக்ட் பண்ணுங்க. எத்தனை ரோ செலக்ட் பண்ணீங்களோ அதை செலக்ட் பண்ணீங்கன்னா அது அதுக்கு நேரா அது வந்துச்சு பாருங்க. இப்போ ஓகே, அட்ரஸ், நேமு, அட்ரஸ், அதாவது நீங்க இங்க எப்படி வைக்கிறீங்களோ அது மாதிரி வந்துடும். நான் அட்ரஸ் இங்க வச்சுக்கிறேன், அதனால இங்க வருது. நீங்க இந்த காலம் நீங்க மாத்தி வச்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ரஸ் ரெண்டாவது இதுலயும் வந்துடும். இப்போ ஒன்னும் இல்லை, இதையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்க வேல்யூஸா. இப்போ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி டேட்டால போய் ஃபில்டர் போட்டு இதுல நேம் வரைக்கும் செலக்ட் பண்ணீங்க. செலக்ட் பண்ணிட்டு இத போல்டு, வெள்ளை, இது ஃபில் பிளாக் அப்படி கொடுத்துட்டு ஃபில்டரை கிளியர் பண்ணீங்க. ஓகே, பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துச்சா? இப்போ இதெல்லாம் கூட தேவையில்லை, நமக்கு டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஃபில்டரையே கிளியர் பண்ணியாச்சு. ஓகே, கண்ட்ரோல் பி கொடுத்து பாருங்க, உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். ஓகே, ஒரு பேஜ்ல 1 2 3 4 5 6 மாதிரி 6 இதுல 6 வருதா? அதுல இந்த இடத்துல நீங்க போட்டோ ஒட்டிக்கலாம். இந்த காலி அங்கே இடம் இருக்கு இல்லையா, அங்க போட்டோ ஒட்டிக்கலாம் நீங்க. ஓகே, இதுதான் ஈஸியா நீங்களே A4 ஷீட்லயே உங்களுக்கு இந்த இது தயாரிக்கிற மெத்தடு ஈஸியா இருக்குங்களா? இதுக்கு பெருசா எதுவும் மேக்ரோ அது மாதிரி ஒரு பெரிய கம்பசூத்திரம் தேவையில்லை. அது கூட ஈஸி. மேக்ரோ ரிப்பீட்டா நீங்க எதனா பண்ணோன்றதுக்கு தான். இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணி பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கே ஐடியா வரும். இது மாதிரி டூ கால்ஸ் அப்படின்றது இதை வச்சு வேற என்ன பண்ணலாம் அப்படின்லாம் ஐடியா வரும். சும்மா மேக்ரோலயே யூஸ் பண்ணி இருந்தா அது என்னது சொல்றது, இப்போ எப்படி ரொம்ப நம்ம போன் நம்பரை சிலதெல்லாம் அந்த காலத்துல நம்ம சிலதெல்லாம் நாம வச்சுன்னு இருப்போம்.
நான் லேண்ட்லைன்ல இருக்கும் போதெல்லாம் என் லேண்ட்லைனு எங்க தெருல இருக்கிற லேண்ட்லைன் நம்பர்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். இப்ப அந்த மொபைல் வந்ததுல இருந்து அதுல கான்டாக்ட்ஸ் இருக்குது, அதனால நம்பரே வந்து எதனா ஞாபகம் வச்சுக்கிறோமா, அது மாதிரிதான் இப்போ இது மாதிரி ஃபங்க்ஷனு இதெல்லாம் எப்படி இது பண்றது, இது மாதிரி பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரும். அதுக்குதான் இந்த இதை சொல்ல வந்தேன் இன்னைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.